அமெரிக்காவுக்கு இணையான ராணுவ வல்லரசா இருந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா வந்து கடந்த 2 வருஷமா உக்ரைனோட போர் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போருக்கு முக்கியமான காரணமே அமெரிக்கா தான் சொல்லலாம். அமெரிக்காவுடைய தூண்டுதலோடையும் உதவியோடையும் தான் உக்ரைன் வந்து தொடர்ச்சியா ரஷ்யாவோட போர் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய அதிபரா ஜோ பைடன் பதவியில் இருக்கப்ப ஸ்டார்ட் ஆன இந்த போர்ன்றது இப்ப இந்த மாசம் இறுதியோட ஜோ பைடனுடைய பதவி காலம் வந்து முடியுதுங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய புதிய அதிபரா ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் வந்து போரை முடிவு கொண்டு வரதுக்கான திட்டங்கள் எல்லாத்தையும் வகுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க போகும்போது கடந்த 6 மாசமாவே உக்ரைன் அதிபர் வந்து பைடன் கிட்ட என்ன விஷயத்தை கேட்டிருக்காரு, எங்களுக்கு வந்து ரஷ்யாவுடைய நகரங்கள் மேல லாங் ரேஞ்ச் போய் அட்டாக் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்றதுக்கான அனுமதியை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ வந்து பைடன் அரசாங்கம் வந்து இதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறத தகவல் வந்திருக்குங்க. ஒருவேளை ரஷ்யா மேல லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்தது, அது வந்து உக்ரைனுக்கு பேரழிவு ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரஷ்ய அதிபர் புதின் வந்து இப்ப வரைக்கும் அணு ஆயுதங்களை கையில் எடுக்கல. ஆனா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வச்சு மாஸ்கோவெல்லாம் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி ரஷ்ய அதிபர் புதின் அணு ஆயுத தாக்குதல் நடத்த அதிக வாய்ப்பு இருக்குதுங்க.